தன் வீடை சுத்தி குப்பையா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வச்சு அந்த குப்பையான ஊரையும் சுத்தம் பண்ணி ஒரு பெரிய சிட்டியா மாத்தினவர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். 365 டேஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல டே 21. 1992 பிரேசில்ல ரொம்ப அண்டர் டெவலப்டான ஒரு ஏரியால பிறந்தவர் தான் நெய்மர் ஜேஆர். அவரோட அப்பா ஃபுட்பால்ல சாதிக்க முடியாததை தான் சாதிச்சு காட்டணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனா வறுமை காரணமாக பெருசா கோச்சிங் எல்லாம் போக முடியாததுனால அவர் அப்பாவோட கைடன்ஸ்லயே ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா இவர் கார்ல போயிட்டு இருந்தபோது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ அவங்க அப்பாவுக்கு பெரிய அடிபட்டு ஸ்பைனல் கார்ட்ல பெரிய பிராக்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால இவருக்கு பிராக்டிஸ் சொல்லி தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இருந்தாலும் தினமும் ஒரு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி விளையாடுறதுனால டுங்கான் ஒருத்தர் இவரை பார்த்து வியந்து போறாரு. இவரை 11 வயசுல கூட்டிட்டு போய் சாண்டோஸ்ல ஒரு ஃபுட்பால் கிளப்லயும் சேர்க்கிறாரு. அங்கேயும் சூப்பரா விளையாடுறதுனால அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் கிளப்ல இவரை சேர்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ, டேவிட் பெக்கம் மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ் அங்க விளையாடுறதுனால இவருக்கு அந்த டீம்ல சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் சோர்ந்து போகாம அவரோட திறமையை காமிச்சு அதே கிளப்ல விளையாடுறதுனால இவருக்கு பிரேசில் டீம்லயும் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கிளப்புக்கும் மூவ் ஆறாரு. இப்போ அவர் டாப் பிளேயர் ஆஃப் பிரேசிலாவும் வந்து ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் ஆஃப் பிரேசிலாவும் பேர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியால இருந்த பல குழந்தைங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுக்குறாரு. அந்த குப்பையா இருந்த ஊரையும் ஒரு டெவலப்டு சிட்டியா மாத்துறாரு. உண்மையாவே த ரியல் கோட் ஆஃப் பிரேசில்ல. தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸை பார்க்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி